எல்லாருக்கும் வணக்கம். இந்த தஞ்சை விவகாரம் பற்றி பேசலான்ட்டு. ஆக்சுவலாக அந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னா, ஒரு மாநாட்டுக்காக நிறைய பேர் போகிறாங்க. அங்கே ஏதோ ஒரு சாலை ஓரமாக வச்சுருந்த பேனர் எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லி சாலை மறியல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாலை மறியல் பண்ணிகிட்ருக்கிறப்போ அந்த பகுதியில் நிறைய பேர் ஒரு சொந்த வேலைக்காக போகலாம், ஏதோ ஒரு அர்ஜென்ட் அவசர வேலைக்காக போகலாம். அப்போ அங்கே இருந்த போலீஸ்காரங்க அவங்களையும் சேஃபாக பார்த்துக்கணும், ஏதாவது வன்முறை வராமையும் பார்த்துக்கணும் அப்படின்றதுல இருந்தாங்க. அப்போது அந்த டைம் ஒரு பைக்கில் போன பையன் அந்த சைடாக போகிறப்போ அங்கே சாலை மறியல் ஈடுபடுறோம். அவன்கிட்ட ஏதோ ஒரு வாக்குவாதம் பண்ணுறப்போ நான் போகிறேன், நீ எனக்கு வேலை இருக்காதா, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஏதோ சம்திங் அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்குது. அப்போது அங்கே இருந்த காவல்துறை அங்கே இருக்கிறவங்கள அந்த பையன் போகிறவங்கள்ட்ட நீங்கள் எதுவும் தொந்தரவு பண்ணாமல் நீங்கள் பக்கத்தில் சாலை மறியல் பண்ணுங்கள், பைக்கில் போகிறவங்கள நீங்கள் விட்டுருங்கன்னு சொல்லியிருந்துருக்கலாம். அதை விட்டுட்டு அங்கே பைக்கில் நின்று அவங்கள்ட்ட சண்டை போட்ட பையன்ட்டு பைக்கில் இருக்கவங்கள்ட்ட நீங்கள் சண்டை போடுறீங்க. அந்த பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சண்டை போட்டு நீங்கள் அமைதியாக இருங்க, அவங்க வேலை இருந்தால் அவங்கள போட்டோன்னா அந்த பசங்க அப்படியே வண்டியில் போயிருந்துருப்பாங்க. அப்போ ஒரு காவல்துறை அதிகாரி அந்த பையன்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு. அந்த பையனுமே கொஞ்சம் கோபம் படாமல் இருந்திருக்கலாம். முதல்ல அந்த காவல்துறை அதிகாரி அவரை அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் அந்த காவல்துறை அதிகாரியை அடிச்சிடுறாங்க. அந்த பையனுக்கு பின்னாடி இருந்தவர்கிட்டையும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க சண்டைக்கு போகிறாங்க, வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. காவல்துறை அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கலாம்னா, அந்த ப்ராட்டஸ்ட்டில் இருந்தவங்கள பைக்கில் போகிறவங்கள தயவுசெய்து விட்டுருங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூட நீங்கள் சண்டை போடாமல் பார்த்துருந்துருக்கலாம். இந்த பையனை நீங்கள் பெருசாக எதுவும் தொந்தரவு பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதுக்கு ஒரு சில மீடியாஸ் என்ன சொல்கிறீங்கன்னா, அந்த பையன் லைஃபையே தொலைச்சிட்டான் அப்படிலாம் தயவுசெய்து போஸ்ட் போடாதீங்க. எங்கே போய் அந்த பையன் லைஃப்பை தொலைச்சிட்டான்? கோவப்பட்டான், அவன் மேலே தான் தப்பு. ரெண்டு பக்கமும் தப்பு இருக்குது. அந்த பையன் மேலே தப்பே கூட ஒரு அதிகாரி அடிச்சிருக்கக்கூடாது, தப்பு தான். இருந்தாலும் அடிச்சிட்டான் அப்படின்றப்ப அவன் லைஃப்லாம் அவன் தொலைக்கலாம் இல்லை. அந்த பையனை எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா மீடியா அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த பையனுக்கு எதுவும் ஆகாது. ரெண்டாவது இன்னொரு விஷயம், காவல்துறை நிறைய குடிச்சிட்டு ரோட்டில் ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க, ஒரு பெண்கள்கிட்ட தப்பாக நடக்கிறாங்க. அவங்கள நீங்கள் அடிக்கலாம், ஏதாவது பண்ணலாம், ரொம்ப சிவியரான ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். அப்புறம் இன்னொன்று, நீங்கள் அந்த ப்ராட்டஸ்ட்டு மாநாடு நடத்துகிறாங்க, இல்லை ஒரு தலைவருக்கு பர்த்டே, இல்லை சிலைக்கு மாலை அணிவிக்கிறதுக்கு, இந்த மாதிரி டைம்லாம் நீங்கள் தயவுசெய்து ஒரு பைக்கில் போகக்கூடாதுன்னு சொல்லுங்கள். நிறையா காரில் தொங்கிக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு காரெல்லாம் உலுக்கிக்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் அதுக்கு அளவே பண்ணாதீங்க. அந்த மாதிரி இதே தேவையில்லை. ஒரு மாநாடுனா ஒரு பஸ்ஸாக ஒரு 50 பேர் தான் போகணும், அதிகமாக போகக்கூடாது. கொடி கட்டிட்டு வேகமாக போகக்கூடாது, பைக்கில் வேகமாக போகக்கூடாது. இதெல்லாம் வேணான்னு நீங்கள் ஃபஸ்ட்டே தடை வச்சிங்கன்னா இந்த மாதிரி நிறைய அசம்பாதங்கள் நடக்காது. ரெண்டாவது, இப்போது நீங்கள் அந்த பையனை இப்போ காவல்துறையினர் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சிவியராக கொடூரமாக தயவுசெய்து தாக்கிடாதீங்க. அந்த பையனை தப்பு, அதை நீங்கள் கோர்ட்டில் இது பண்ணுங்கள். அது அவங்க என்ன நீதிபதி பார்த்து என்ன சொல்கிறாங்களோ அதுக்கான தண்டனை கொடுக்கட்டும். காவல்துறை தயவுசெய்து லாக்கப்பில் வச்சு அந்த பையனை அடிச்சிடாதீங்க. பாவம், ஏதோ சின்ன பையன். அதுக்கு இன்னொரு விஷயம், நம்ம ஸ்கூல் லைஃப்பில் நமக்கு ஆசிரியர்கள் நம்மளை அடித்து வளர்த்துருந்தா, நம்ம சின்ன வயசில் ஆசிரியர் அவனை அடித்தா நம்ம ஆசிரியர் திருப்பி அடிக்கக்கூடாது, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுற பக்கம் வரும். நம்ம சின்ன வயசில் குழந்தைங்களை அடிக்கிறதுக்கும் அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் இப்போ வர ஜென்ரேஷன்லாம் நம்ம சடனாக அந்த பையனை திட்டினாவும் அடிக்கிறதுக்கு தான் நம்மளை முற்படுறோம். அதனால் என்னென்னா, ஒரு குழந்தைங்க ஒரு அண்ணா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கிறப்போ நம்ம அடித்தா ஸ்கூலுக்கு குழந்தைக்கு வராது, ஸோ அடிக்காமல் இருக்கலாம்னு சொல்லலாம். 5th வரைக்கும் அடிக்காமல் கூட 5th-லேருந்து 12th வரைக்கும் கூட அடிக்க அலோவ் பண்ணலாம். அப்படி அலோவ் பண்ணிங்கன்னா தலையில் அடிக்கக்கூடாது, ரத்தம் வர மாதிரி அடிக்கக்கூடாது, கையில் அடிக்கலாம், பின்னாடி அடிக்கலாம், அதுக்கெலாம் நாங்கள் தாராளமாக அலோவ் பண்ணலாம். அதனால் குழந்தைங்க, பெற்றோர்களும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, கண்டிக்கிறது தப்பு இல்லை. அதே மாதிரி காவல்துறையினர் ஒரு மாதிரி ரொம்ப மூர்க்கத்தனமாலாம் நடந்துக்காதீங்க. ஆனால் காவல்துறை மட்டும் அவங்களுக்கு இப்போ நைட் டைமில் நீங்கள் காவல்துறை நீங்கள் ஒரு நாள் நைட்டு ஒரு 6 மணிக்கு மேலே ரோட்டு ஓரத்தில் ஏதோ ஒரு மரத்தடியில் ஒரு ஒரு சமமான நிலத்திலலாம் போய் பாருங்கள். அவ்வளோ பேர் குடிச்சிட்டு உட்காந்துட்டு ராவடி பண்ணிட்டு பாட்டில் உடைச்சிட்ருக்காங்க. நைட் டைம் ரோந்தில் போனீங்கன்னா கூட அவங்க குடிக்கிறது நிறுத்துவாங்க, வீட்டுக்கு போவாங்க. சரி, நம்ம வீட்டில் போய் குடிக்க அலோவ் பண்ணாமல் இருக்கிறதுனால நிறைய பேர் குடிக்காமலாம் கூட இருப்பாங்க. இதெல்லாம் நிறைய இருக்குது. காவல்துறையினர் கரெக்டாக செயல்பட்டால் நாட்டில் இந்த நாடு நல்லா இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் காவல்துறை. இந்த நாடு நாசமாக போகிறதுக்கு மிக முக்கிய காரணம்
மீடியா. இந்த மீடியா நல்லா இருந்துச்சுன்னா இந்த உலகமே நல்லாயிருக்கும். இந்த மீடியா வந்து வெரி ஒர்ஸ்ட்.